ஆன்மீக பக்தர் கோடிகளே, நாம் இன்று காண இருக்கும் ஒரு சிறப்பான கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் துர்க்கை நமியந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகா அம்பாள் திருக்கோவிலின் வரலாற்று மிக்க சிறப்பை ஒரு கண்ணோட்டமாக பார்க்க இருக்கிறோம். இந்த திருக்கோவிலின் வரலாற்றை அதே ஊரை சேர்ந்த ரங்கன் பம்பக்கு உரிமையாளர் ரங்கன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். இந்த கோவிலின் சிறப்பை நீங்கள் கேட்டு நீங்களும் பலன் பெற ஸ்ரீ காளிகாம்பாளை வேண்டிக் கோருகிறோம். ஓம் சக்தி பராசக்தி. உங்கள் ஊரில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடக யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பம். நடத்தி கொடுக்கலாம். யோசனை பண்ற நீ உத்தரவு காளியம்மா நமது துர்க்கை கிராமத்தில் ஏரிக்கரையில் எழுந்தருளுக்கும் நமது அருள்மிகு காளியம்மனுடைய அமாவாசை பூஜை என்பது சிறப்பாக ஓராண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓராண்டு முடிந்து 13வது அமாவாசையாக நமது சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்த ஆலயம், அம்மனுடைய ஆலயம். 100 ஆண்டு காலம் இந்த ஆலயம் சிறப்பு பெற்று இங்கே அம்மாள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கிராம மக்களுக்கும் இருக்கிற பக்தமொழிகளுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கேட்டவருக்கு கேட்ட வரம் தருவாள் அம்மாள். அப்படி நம்பிதான் மக்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ இது இந்த 1 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக இந்த அமாவாசை என்று அம்மனுக்கு காலையில் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து
அன்னதானத்தோடு சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கண்ணூர பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள், சிறப்பு அன்பர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசிக்கிறார்கள். அம்மன் கேட்டவர்களுக்கு குழந்தை வரும், குடும்ப பிரச்சனை, மற்ற இருக்கக்கூடிய பில்லி சூனிய யாவல் என்று சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அம்மா தீர்த்து வைக்கிறார். அதனால அம்மாவை நாடி எல்லாம் வந்துருக்காங்க. அம்மா எந்த ஒரு குறை இல்லாம அருள் பாலிக்கிறதால பக்த கோடிகள் சிறு சிறு போல வந்திருக்காங்க. இது பழமை வாய்ந்த கோயில். இந்த வேப்ப மரம் வந்து 100 வருஷத்துக்கு மேல 150 வருஷம் அப்படி சொல்லக்கூடிய இதனுடைய மூலஸ்தானமே தான். கை